Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நாம ஒரு பிளவுஸ் கட்டிங் பார்க்க போறோம். இதுல சின்ன சின்ன எப்படி சொல்றது, சின்ன சின்ன டிப்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்ட கேள்விக்கு அதை நான் ஆன்சரும் சொல்றேன். சோ அது வந்து டிப்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்தந்த இடத்துல அவங்க எந்தெந்த இடத்துல அவங்க வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அந்த இடத்துல நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த அளவு பிளவுஸ் வச்சே 2 வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு அளவு பிளவுஸ்ல இருந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ அது ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு நான் பேக் சைடு அளவு வந்துட்டு மார்க் பண்றேங்க. நான் முன்னாடி எடுத்து எழுதிட்டேன், அந்த வீடியோக்காக எடுத்து எழுதினேன். சோ அப்படியே வந்துட்டு எழுதி வச்சுட்டேன். அதனால நான் கட் பண்ண போறேன். சோ நீங்க கட் பண்றதுக்கு பாருங்க, நான் சொல்றேன் எப்பயும் போல நான் சொல்றேன். பட் எந்த இடத்துல நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கோ அந்த இடத்துல நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு மார்க் பண்றதுக்கு பின்னாடி பாருங்க, மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வேணும். நான் அந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு நான் வந்துட்டு கோடு போட்டிருக்கேன். பிளவுஸோட உயரம் வந்துட்டு 15 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 15.5 இன்ச் மார்க் பண்ணிடலாம். நான் எப்பவுமே தைக்கிறதுக்கும் ரெடி எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு மார்க் பண்ணுவேன், தனித்தனியா மார்க் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ரெடி அளவு அப்படி இப்படின்னு சொன்னாலே சத்தியமா புரியாது. ஏன்னா எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அதனால பாடி சுற்றளவு வந்துட்டு 19.75. ஸோ 19.75 பாதி நம்ம எடுத்துக்கணும். 19.75 20 வச்சா 10 இன்ச்சு வருமா? அப்ப அந்த 4 இன்ச்சுல கம்மினா ஒரு புள்ளி கம்மி. அப்ப 10க்கு ஒரு புள்ளி கம்மியா வைக்கணும். நான் இப்படிதான் வந்துட்டு பாதியா எடுத்துப்பேன். ஏன்னா டக்குன்னு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அது வந்து எடுத்துக்கிறதுக்கு. இடுப்பு வந்துட்டு 16.25. ஸோ 8 ஒரு புள்ளி வரும். 8 ஒரு புள்ளி மார்க் பண்ணிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு இப்பவே நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த 2 மார்க்கையும் ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கலாம். அப்புறமா உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணி இந்த பாருங்க, அதையும் கோடு போட்டுக்கலாம். நான் ஒட்டுக்காவே அப்படியே வந்து கோடு போட்டுக்குவேன். பின்கழுத்து உயரம் வந்துட்டு 9.5 இன்ச்சுங்க. ஸோ தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு மட்டும் லைனிங் பிளவுஸ்க்கு ஆட் பண்ணா போதும். ஸோ 9.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். உயரம் மார்க் பண்றப்ப 1/4 இன்ச்சும், அகலம் மார்க் பண்றப்ப உயரம் மார்க் பண்றப்ப 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தணும், அகலம் மார்க் பண்றப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். கழுத்தோட அகலம் வந்துட்டு உங்களுக்கு 5.5 இன்ச்சு. ஸோ அதுல பாதி 2.75. நான் இப்பதான் சொன்னேன் அகலம் மார்க் பண்றப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு. பாருங்க, 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் வந்து கோடு போட்டுக்கிறேன். எப்பயும் போல நான் இங்க வந்துட்டு எழுதிடுறேன். கழுத்து அகலம் 5.5, ஷோல்டர் வந்துட்டு 2.25. ஸோ 2.25 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த 3/4 இன்ச்சு தாங்க, அதை தவிர கம்மி பண்ணக்கூடாது. எவ்வளவு வைக்கிறதுனாலும் சரி, எவ்வளவு அகலம் நீங்க ஷோல்டர் வைக்கிறீங்களோ அதுல இருந்து 3/4 இன்ச்சு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்துட்டு 8.75. பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு உயரத்துல இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நான் 8.5 இன்ச்சு வைக்கிறேங்க. ஸோ 8.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு இந்த உயரம் 10 அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி கீழேயோ மேலேயோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆம்கோல் மார்க் பண்றதுக்கு நான் பாருங்க 1 இன்ச்சு தாங்க விடுறேன். இந்த சென்டர்ல இருந்துட்டு எனக்கு அதுதான் கரெக்டா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டா செக் பண்ணிக்கிறேன். 8.75 அப்படின்னா பாடியில 8.5 இன்ச்சு இருந்தா போதும். ஸோ 8.5 இன்ச்சு வருமா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்க, 7.75 தான் இருக்கு. நான் என்னதான் வளைச்சாலும் எனக்கு 8 இன்ச்சு தான் வரும். அப்ப இன்னும் அரை இன்ச்சு தேவைப்படுது இல்லைங்களா? சோ ஸ்கேல வந்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி கோடு போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நீங்க கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க மார்க் பண்ணணும். அப்படியே நீங்க உங்களால எல்லாத்துக்கும் மார்க் பண்ணவே முடியாது. சிலருக்கு மட்டும்தான் இந்த 8 இன்ச்சு உயரம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னதான் வரும். சோ இப்ப இந்த இடத்துல இருந்துட்டு சென்டர்ல இருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்துட்டு இப்ப வளைச்சுக்கிறேன். அவ்வளவுதான், இப்ப வளைச்சாச்சு. இப்ப எக்ஸாக்டா நம்ம வந்து செக் பண்ணிடலாம் 8 இன்ச்சு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, மேல அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அந்த இடத்துல இருந்துதான் நான் வந்துட்டு செக் பண்றேன். அரை இன்ச்சு விடாம பண்ணாதீங்க, இப்ப தையலுக்கு போயிடும். பாருங்க, இப்ப வந்துட்டு எனக்கு 8.25 தான் இருக்கு. ஆனா எனக்கு 8.5 இன்ச்சு வேணும் இல்லைங்களா? சோ ஒரு மைல்டா இறக்குனா போதும், ரொம்ப அதிகமா நம்ம இறக்க வேண்டாம். இன்னொருக்க நம்ம வந்துட்டு அதை ஆல்ட் பண்ண வேண்டாம். பாருங்க, ரொம்ப குட்டியா, அது சாக் பீஸ் வந்து திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் குட்டியா விழுகுது. இப்ப வந்துட்டு நம்ம கீழே வந்து வளைச்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இப்ப வெட்டுனா நமக்கு வந்து சரியா போயிடும். மேல இருக்கிற கோட்டை அழிச்சிடலாம், இல்லாட்டி நான் கன்ஃபியூஸ் ஆயிரு எதை வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டேன். இப்ப வந்துட்டு உட்பக்கம் எக்ஸ்ட்ரா துணி விடணும் இல்லைங்களா தையலுக்கு, அது வந்துட்டு 2 இன்ச்சு விடுங்க. அதுக்கு மேல கண்டிப்பா தேவையில்லை. ஓகே, பேக் சைடு வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதை வெட்டிடலாம். நான் 2 பிளவுஸ் ஒட்டுக்கா வெட்டுறேன். எனக்கு வந்து ஒவ்வொரு பிளவுஸ் தனித்தனியா வெட்டினா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால 2, அதிகபட்சம் 3 வரைக்கும் நான் போட்டு அப்படியே வெட்டிப்பேன். கழுத்து வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு டீப்பாவே வரைஞ்சுக்கிறேன், அவங்க அப்படிதான் கேட்பாங்க. ஓகே, இப்ப வந்துட்டு ஃபுல்லாவே வந்து வெட்டி எடுத்துடலாம். பாருங்க, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்.
வெளியில வந்துட்டு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு சத்தம் கேக்குது பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு கேக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே ரொம்ப சத்தமா இருக்கு. அப்படியே இரிட்டேட்டா இருக்கு. ஐயோ அப்படி கோபமா வருது. நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த நாயை தொல்லை கூட நம்மளால தாங்க முடியல. கதவையும் தான் சாத்தி வச்சிருக்கேன், ஆனாலும் சத்தம் கேட்குது பாருங்க. நான் கீழாவை தான் வெட்டிக்கிறேன். நம்ம கீழே தானே மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணோம், அதனால கீழாவை வெட்டிக்கணும். இதை மறந்துடக்கூடாது. இப்ப பாருங்க வெட்டிட்டேன். இப்ப கரெக்டா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த அக்கா கொஞ்சமா மறுபடியும் வளைச்சாங்களே, அது மறுபடியும் செக் பண்ணலையே, கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கு. நான் இப்ப இன்னொருக்க செக் பண்ணி காட்டுற பாருங்க. மேல தையலுக்கு அரைஞ்சு விட்டுட்டு, இதுவுமே அரைஞ்சுங்கிறது அப்ராக்சிமேட்டா தான் நமக்கு தெரியல. ரெகுலரா மார்க் பண்ணி வெட்டுறோம், அரைஞ்சு இவ்வளவுதான் வரும்னு தெரியுங்களா. அந்த இடத்துல டேப் வச்சுட்டு எங்கெல்லாம் வெட்டி இருக்கணும் பாருங்க, அந்த இடத்துலதான் வந்துட்டு டேப் அப்படியே திருப்புறேன். வந்துச்சு பாருங்க, கரெக்டா 8 இன்ச் வந்திருக்கு. சோ அவ்வளவுதான். நமக்கு தெரியும் வெட்ட வெட்ட அதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இப்ப வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம், ஆங்கோல் ரவுண்டு கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப வந்து பேக் சைடு வெட்டிட்டேங்க. அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து வெட்டிடலாம். ஓகே, ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க துணியை வந்துட்டு 4ஆ மடிச்சுக்கிறேங்க. இது வந்து லைனிங் அப்படிங்கறதுனால சரியா மடிக்கணும்னு இல்லை. ஏன்னா ஆங்கோல் வந்து 8.75 நல்லா பெருசா இருக்கும். அதனால நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்பேன் 8.75 துணி வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு தூரம் இருக்கு, இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டினீங்கன்னா இந்த சைடு மட்டும் 2 பக்கம் மட்டும் துணி வந்து ஒட்டு போட்ட போது எல்லா சைடும் போட வேணுங்கிறது இல்ல. கொஞ்சம் பெரிய ஒட்டாவும் இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க இந்த இடத்துல கிராஸ் இருக்கு. இந்த கிராஸை நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹைட்டா இருப்பாங்க. பேக் சைடும் பாத்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சுல, அப்ப 15 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோமா. கையும் 10 இன்ச்சு, ஃப்ரண்ட்டும் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹைட்டா தான் இருக்கும். சம்டைம் லைனிங் வந்து கொஞ்சம் பத்தாம தான் இருக்கும். நான் உங்களுக்கு பார்க்கல இப்ப எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் போகிறப்ப கண்டிப்பா கொஞ்சம் சிரமம் தான். பட் அவங்க சொன்னா அவங்க என்னமாங்க, எப்பவுமே ஒண்ணுதானுங்க எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. நான் சொல்றேன் இல்ல இல்லைங்க, கொஞ்சம் ஒண்ணுமா தெரிச்சுதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஒரு 10 சென்டிமீட்டர்ல என்ன வந்துட போகுது, அதிகபட்சம் ஒரு 60 ரூபா வச்சா கூட 6 ரூபா வருமா 10 சென்டிமீட்டருக்கு. அதுல என்ன வந்துட போகுது. புடவை எடுக்கிறோம் நம்ம 2000 3000 போட்டு எடுக்கிறோம், இந்த 10 ரூபாயிலேயே நம்மளுக்கு குறைஞ்சு போயிருது. பட் அவங்க கேட்ட அப்படிம்பாங்க, நானும் சரின்னு விட்டுறது. பார்க்கல இந்த தடவை எப்படி 10 தான் 10லன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப கை நீளம் பாத்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 10 தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து 10 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். சரி, பேசிட்டே மறந்துட்டேன். கீழே வந்துட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். லைனிங் பிளவுஸ்க்கு 1/2 இன்ச்சு விட்டா போதும். அடுத்தது கச்சை பகுதி கம்மி பண்றதுக்கு 3 இன்ச்சு கம்மி பண்ணிருக்கேன். இது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, நீங்க கச்சை பகுதி கம்மி பண்றீங்களாக்கா, அது எல்லா பிளவுஸ்க்கும் 3 தானா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ எல்லா பிளவுஸ்க்கும் இல்லைங்க. 6 இன்ச்சுக்கு மேல ஒரு 11 இன்ச்சு வரைக்கும் கை நீளம் இருக்கு அப்படின்னா நீங்க கச்சை பகுதி 3 இன்ச்சு கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம். 6 இன்ச்சுக்கு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5, 4.5 இல்லைன்னா 5.5 அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த கை நீளம் எவ்வளவோ அதுல பாதி அளவு நீங்க இங்க கம்மி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்ச்சு கை நீளம் அப்படின்னா அதுல பாதி 2.5. சோ இங்க இருந்துட்டு நீங்க 2.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு அப்படின்னா 2. சோ அந்த மாதிரி என்ன எக்ஸாக்டான அளவு அதுல இருந்து 1/2 இன்ச்சு நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்றது எல்லாமே இந்த தையலோட சேர்த்தி தான் நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா, இங்க இருந்து தான் பண்ணணும். இப்ப தெரியுதா ஏன் தையலுக்கு தனியா அதெல்லாம் ரெடி அளவு தனியா அப்படியெல்லாம் சொல்லல அப்படிங்கறது இப்ப தெரியுதுங்களா. கன்ஃபியூஸ் ஆயிரும் நீங்க தனித்தனியா மார்க் பண்றப்போ. அதனால நம்ம ஒட்டுக்கா மார்க் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். 6 இன்ச்சுக்கு மேல 11 இன்ச்சு வரைக்கும் தாராளமா நீங்க 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். 6 இன்ச்சுக்கு கம்மியா போற ஸ்லீவுக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸாக்ட் ஸ்லீவ் லென்த் என்னவோ அதுல பாதி பாதி நீங்க வந்துட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணா போதும். ஓகே, இப்ப வந்து 11 சிலருக்கெல்லாம் வந்துட்டு 11.5 இன்ச்சு கை 12 இன்ச்சு கையெல்லாம் இருந்திருக்கு, நான் பாத்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் 3.25 மார்க் பண்ணிப்பேன். இதோட கச்சை பகுதி உயரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு 3.25 மார்க் பண்ணிப்பேன். 11க்கு மேல 12 வரைக்கும் கை நீள பிளவுஸுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க 3.25 தாராளமா மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்ப புரியுதுங்களா நம்ம எவ்வளவு வந்து கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா இந்த டவுட் கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கை நீளம் மார்க் பண்ணிட்டேன், கச்சை பகுதியும் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது கை சுற்றளவு. கை சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே பிளவுஸ்ல இருந்து அளவா எடுத்துக்க மாட்டேன். சோ பாருங்க, தளவு கை இப்படி புடிச்சுக்கிட்டு கீழே இந்த இடத்துல இப்படி பிளவுஸை வச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணிடுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கோடெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். ஆங்கோல் சுற்றல் வந்துட்டு 8.75. பாடியில ஆங்கோல் மார்க் பண்றப்ப தாங்க 4 இன்ச்சு கம்மியா இருக்கணும். 8.75 அப்படின்னா நான் 8.5 வச்சேன். ஆனா ஸ்லீவ்ல மார்க் பண்றப்பல எக்ஸாக்டா என்ன அளவோ அதுதான் வச்சுக்கணும், அதை நீங்க குறைக்க கூடாது. ஓகே, 8.75 இங்க மார்க் பண்ணிட்டேங்க. இப்ப இந்த 2 மார்க்கையும் கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 3/4 ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் அப்படின்னா 2 இடத்துல வந்துட்டு அளவு செக் பண்ணுவேன்.
ஏன்னா அப்பதான் அந்த ஸ்லீவ் வந்து ஒரு மாதிரி நல்லா பினிஷிங்கா ஷேப்பா வரும், சுருக்கெல்லாம் இல்லாம அப்படிங்கறதுனால. ஸோ 2 இடத்துல அளவு எடுத்துப்பேன். 5 to 6 இன்ச்சு அந்த இடையில எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க தாராளம். ஆனா 6க்கு மேலேயும் செக் பண்ணக்கூடாது, 5க்கு கம்மியாவும் செக் பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே வந்து செக் பண்ணியிருந்தேன், ஏன்னா இன்னொரு வீடியோ பண்ணதுனால அது அப்படியே மைண்ட்ல இருக்கு. 6 இன்ச்சு கிட்ட எடுத்திருந்தேன். 6 அப்படின்னா இங்க வந்து தைக்கிறதுக்கு அரைஞ்சு விட்டுருக்கோம்ல, அப்ப 6 இன்ச்சு இந்த இடத்துல டேப் வச்சுக்கணும். ஸோ 6.5 இன்ச்சு கிட்ட லைட்டா சும்மா ஒரு மார்க் தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல எனக்கு 7 இன்ச்சு வந்து கை நீளம் இருந்துச்சு அவங்க பிளவுஸ்ல. பாருங்க 7 இன்ச் அப்படிங்கிறது அவங்க எக்ஸாக்டா அந்த பிளவுஸோட அகலமே அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அப்படின்னா இவங்களுக்கு நம்ம குறைக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை 7 இன்ச் அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு லைட்டா ஒரு பெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும். அப்பதான் இந்த ஸ்லீவ் வந்துட்டு பர்ஃபெக்டா பினிஷிங்கா வரும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு அது எனக்கு வந்து தேவை கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு கை வந்து எல்லாமே மார்க் பண்ணிட்டேங்க. கை வளைக்க போறோம். வளைக்கிறதுக்கு பாருங்க சென்டர்ல இருந்துட்டு 2 இன்ச்சு விட்டுறலாங்க. 2 இன்ச்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்றது 2ன்னா லைட்டா முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, வெளியில தள்ளி கொண்டு போக கூடாது. இது வளைக்கிறது கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தாங்க கொண்டு வர முடியும். நம்ம சொல்றதுனால எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வராது. சரியா? அப்படியே வரைஞ்சு பழகிக்கோங்க, அவ்வளவுதான். நானே ஒவ்வொரு தடவை கொஞ்சம் அப்படி இப்படி வரைஞ்சிருவேன், அப்புறம் வெட்டுறப்ப அது எனக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெட்டிப்பேன். ஓகே, கை வந்துட்டு இப்ப வரைஞ்சாச்சு. இதை வந்து வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்ப வெட்டிட்டேன். சென்டர்ல வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேங்க. கீழ் சென்டர்லயும் நான் அர்க்கத் பண்ணிப்பேன், ஏன்னா ஒட்டு போடணும் அப்படிங்கறதுனால சென்டர் நல்லா தெரியும் அப்படிங்கறதுனால பண்ணிப்பேன். ஆம்போல் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத்து. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டிட்டு கீழே வந்து அந்த ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்லீவையும் லைனிங்கையும், அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வளைக்கிறப்ப முன்ன பின்ன போயிடுச்சுன்னா அளவு தெரியாதுங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் எழுதிடுறேன் 10 இன்ச்சு கை நீளம். ஓகே, இது எழுதிட்டா ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ வந்து வெட்டியாச்சுங்க. குடஞ்சி விட போறோம். குடஞ்சி விடுறதுக்கு பாருங்க, ஒரு பக்கம் வந்து துணி கம்மியா தான் இருக்கு, அதனால இந்த பக்கம் குடைய முடியாது இல்லையா, அதனால இந்த பக்கம் சரி எக்ஸாக்டா என்ன துணி இருக்கோ அந்த இடத்துல நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். ஸோ இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம குடஞ்சி விட போறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கோல் ரவுண்ட்ல பாதியை மார்க் பண்ணிக்கிறோம். 8.75. 8.75 அப்படின்னா 4.1 வரும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு உயரத்துல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. இங்கதான் நம்ம வந்துட்டு வளைச்சு விட்டுக்கணும். பாருங்க, வளைக்கிறது இதுவும் அப்படிதான், அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் நீங்க வந்துட்டு வளைக்கணும். ஸ்டார்ட் பண்றப்ப கம்மியா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் முடிக்கிறப்போ கம்மியா முடிக்கணும். அந்த எங்க 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துலதான் 1/2 இன்ச்சுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுவுமே வந்து ஆங்கோலோட அர்க்கத்திற்கு பாருங்க, அது வரைக்கும் நிறுத்திடணும்னா அதுக்கு மேல கொண்டு போக கூடாது. இப்ப இதை வந்து வெட்டிடலாம். கை வளைக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வளைப்பாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்க அதுலயே வந்து தெளிவா தெரிஞ்சுப்பாரு. ஏன்னா 4 வீடியோ பாத்தீங்கன்னா 4 பேர் 4 விதமா வந்துட்டு அதை வளைச்சு விடுவாங்க, அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒன்னே பார்த்து நல்லா வந்து நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, ட்ரெயின் ஆகுங்க, கண்டிப்பா முடியும் உங்களால. ஓகே, இப்போ வந்து குடஞ்சு விட்டுட்டேன். இந்த இடத்துல அர்க்கத் பண்ணிக்கிறேன், ஏன்னா குடஞ்சு விட்டு பகுதி இதுதானே அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், அதனால. ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டேங்க. அடுத்தது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்றோம். ஃப்ரண்ட் மார்க் பண்ற பாருங்க, நம்ம நார்மலா இது வரைக்கும் துணி போட்டிருந்ததெல்லாம் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருப்போம், கரை பக்கம் ஆப்போசிட்ல இருக்கும். இப்ப அப்படியே வந்து திருப்பிக்கிறோம், கரை பக்கம் நம்ம பக்கம் வந்துடும், மடிப்பு பக்கம் ஆப்போசிட்ல போயிடும். ஏன் அப்படின்னா கிராஸ்ல போடுறதுனால இந்த இடத்துலதான் நம்மளுக்கு துணி வந்து அகலமா வேணும், அதனால நம்ம இப்படி போட்டாதான் நம்மளுக்கு துணி பத்தும், அதனால இப்படி போட்டிருக்கோம். பாருங்க, போட்டாச்சு. 2 துணி அப்படிங்கறதுனால உள் துணி எல்லாமே ஒரே அளவுல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முன்ன பின்னதான் இருக்கு, சரி பாப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம். ஏன்னா அது பார்க்காத விட்டீங்கன்னா அப்புறம் அடி துணியில துணி பத்தாது போயிடும். இப்ப பாருங்க, பேக் சைடு கிளாத் எடுத்து அப்படியே மேல வந்து கிராஸ்ல போட்டுக்கிறேன். ஸோ கீழே பத்தலையே அப்படின்னு சொல்லி கிராஸ் எல்லாம் நம்ம வந்து மாத்த கூடாதுங்க. ஸோ அது வந்து கரெக்டா போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உயரம் மார்க் பண்ணிருப்பேன் பாருங்க, அந்த இடத்துல நான் வந்துட்டு மார்க் பண்ணிப்பேன், அந்த அர்க்கத் பண்ணிருப்போம். இந்த உயரம் கண்டிப்பா முக்கியம், இதை வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்கேல் வச்சு எங்கெங்கெல்லாம் கோடு போட முடியுமோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம கையில போடுறதோட ஸ்கேல்ல போட்டா கொஞ்சம் ஈஸியா வேலை முடியும். ஃப்ரண்ட் பக்கம் கோடு போடுறப்ப கொஞ்சம் உயரமா போட்டுக்கோங்க, ஏன்னா பேக் கழுத்தோட ஃப்ரண்ட் கழுத்தோட உயரம் ஜாஸ்தி, அதாவது கம்மியா இருக்கும் இல்லைங்களா, மேலாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் மேல வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது சைடுலயே அதே மாதிரி நான் ஸ்கேல் வச்சு போட்டுக்கிறேன். இப்பவே வந்துட்டு துணி அதிகமா விடுவோம்ல, அது வந்து நான் விட்டுக்கிறேன். ஷோல்டர் கிட்டே நான் வந்துட்டு ஸ்கேல் வச்சே போட்டுக்கிறேன், அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஷோல்டர் கிட்ட.
ஓகே, இப்போ வந்து கழுத்தோட அகலத்துக்கு பாருங்க மேல ஒரு இடத்துல மார்க் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆங்கோல் ரவுண்ட் எல்லாம் வந்துட்டு அங்கங்க அப்படியே கோடு போட்டுக்கலாம் ஃபுல்லா. அதையெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பாருங்க எல்லா அளவையும் மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பேக் சைடு கிளாத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயரத்தை கோடு போட்டுக்குவேன். இந்த உயரம் வந்து மார்க் பண்றது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? இப்படி நான் மார்க் பண்ணா முட்டா இதை வந்து நம்ம கிராஸ் தப்பா போட்டுருவோம். ஏன்னா நேர் துணினா ஈஸி, கிராஸ் துணிங்கிறப்ப இப்ப நான் ஸ்கேல் இப்படி வச்சிருந்தேன்னா எனக்கு எப்படி தெரியும், இல்ல இங்க இப்படி வச்சிருந்தேன்னா எப்படி தெரியும், தெரிய தப்பா போயிடும் இல்லைங்களா? அதனாலதான் இந்த உயரத்தை நீங்க வந்துட்டு இங்க மார்க் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது கழுத்தோட அகலம் இங்க மார்க் பண்ணிக்கலாம். முன்பக்கம் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கம்மி பண்ணுவோம், கொக்கி பக்கம் வி பக்கம். சோ அதையும் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்ப முன்கழுத்தோட உயரம் மார்க் பண்றோம். முன்கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு ஆல்ரெடி நான் வந்து பார்த்து வச்சுட்டேன். சோ 7 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்தி நம்ம 7.25 இன்ச்சு இதுல வந்துட்டு மார்க் பண்ணணும். அடுத்தது முன்பாடி உயரம். முன்பாடி உயரம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் எப்பவுமே வந்து இப்படி எடுத்துக்க மாட்டேன், அப்படியே டைரக்டா பிளவுஸ்ல இருந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஷோல்டர் தையல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷோல்டர் தையல ரெண்டா இப்படி பிடிச்சுக்கோங்க. இங்க கீழே வந்துட்டு சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா பட்டிக்கிட்ட, இதை வந்துட்டு இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி இந்த ஷோல்டர் வந்து ஷோல்டர் கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு கீழே மைல்டா எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸ் ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ரொம்ப பழசெல்லாம் ஆயிருந்தது அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு 14 இன்ச் ஒயர் இருந்தா போதும். ஆனா ஸ்ட்ரெச் பண்றப்ப 15 எல்லாம் வந்திருக்கு. நான் அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா எங்களுக்கு அது தேவைப்படாது. நான் என்ன பண்ணுவேன், சரி துணி நல்லா இழுக்குது, இழுத்து பார்த்தா நல்லா இழுக்கும், அப்ப நான் அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் வச்சிருவேன். ஏன்னா அப்படி ஒரு வேளை இழுக்குதேன்னு சொல்லிட்டு ரொம்ப இறக்க வச்சிட்டோம் அப்படின்னா கப்பு வந்து பிளாட்டா போயிடும், முன்னாடி வந்து அசிங்கமா இருக்கும். அதனால கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாது. அது பழைய பிளவுஸ் அப்படிங்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம புதுசா தைக்கிறப்ப அப்படி இறக்கி தைக்க கூடாது. சோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ரொம்ப இழுக்க வேண்டாம், ஓரளவுக்கான ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி அப்படியே இந்த இடத்துல புடிச்சுக்குவேன். விரல புடிச்சிட்டு இந்த ஜாயிண்ட் எங்க இருக்கு, பட்டி ஜாயிண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். இப்படிதான் நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை வந்து நான் எடுத்துக்கிறது. எடுத்தாலும் ஒருக்கா செக் பண்ணுவேன் இன்ச் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க 15 இன்ச் இருக்கு, அவங்களுக்கு கரெக்டா போயிடும். அவங்க நல்ல ஹைட்டு, அதனால அவங்களுக்கு கரெக்டா போயிடும். இப்ப பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு தூரம் துணி பத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கிராஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, கிராஸ் எடுக்கிறப்ப சம்டைம் கரெக்டா போயிடலாம், ஆனா சம்டைம் அதுலயே வந்து ஒட்டு வரும். அதுக்குதான் சொல்றது ஒரு 10 சென்டிமீட்டர் சேர்த்தி எடுங்கன்னு. யார் கேக்குறா? இன்னும் சொல்ல போனா இதுல இந்த லைனிங் தான் அவங்களுது, அடியில் இருக்கிற இந்த ராமர் கிரீன் நம்மளுதுதான். சரி, இதுவே 1 மீட்டர் தான். அப்புறம் அது மட்டும் 1 மத்து என்ன பண்றோம், இன்னொன்னா நம்ம கிட்ட மீட்டர் கணக்குல தான் கட் பண்ணிட்டு வருவோமா. 1 மத்து வெட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் இன்னொருத்தருக்கு 90 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஒருவேளை 10 வம்பா போயிடும். அதனால சரின்ட்டு அதையும் அதே மாதிரி பண்ணிட்டேன், ஒன்னே வெட்டிட்டேன். ஓகே, இப்ப வந்துட்டு இங்க வந்து 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்த பாருங்க, அந்த இடத்துல கோடு போட்டேன். கழுத்து வந்துட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்தோட அகலம் கொஞ்சம் அதிகமா வேணும். ஏன்னா அவங்க நம்ம ரெகுலரா தைக்கிறதுனால நமக்கு தெரியும் நல்லா அகலமா வேணும் ஓரளவுக்கு. அதனால அந்த அகலத்தை நான் பண்ணிக்கிறேன். மேல வந்து ஸ்கேல் அதே இடத்துல தான், ஷோல்டரோட அகலத்துல தாங்க இருக்கணும். கீழே மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். இல்லைன்னா கழுத்து ஒரு மாதிரி இப்படி குறுகலா வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கீழே வர வர ரொம்ப வி மாதிரி வந்துருச்சுங்க, குறுகலா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ரீசனு. அதனால மைல்டா வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்ப நான் கழுத்து வந்துட்டு வரைஞ்சுக்கிறேன். எனக்கு எப்படி வேணுமோ நான் வரைஞ்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் வந்து ஓரளவுக்கு பிராடா வரைங்க. ரொம்ப வயசானவங்களுக்குனா கூட அப்படி பண்ண வேண்டாம். பட் ஓரளவுக்கு ஏஜ்ல இருக்கிறவங்க, சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் நல்லா பிராடா வரைஞ்சு விடுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அது தைக்கிறப்பதான் எனக்கு தெரிஞ்சு காட்ட முடியும். பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அண்ணா தைக்கிறப்ப நான் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஃப்ரண்ட் சைடு பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணல, அர்க்கத் பண்ணல சிஸ்டர், எங்க அர்க்கத் பண்ணணும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃப்ரண்ட் சைடுல நம்ம அர்க்கத் இப்ப பண்ணவே தேவையில்லை, நீங்க குழப்பிக்கவே வேண்டாம். இப்ப நான் என்ன மார்க் பண்ணிருக்கணும் இப்படியே மார்க் பண்ணி எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா பேக் சைடோட அர்க்கத்தும் ஃப்ரண்ட் சைடோட அர்க்கத்தும் வேற வேறதான், ஒரே அளவு கண்டிப்பா கிடையாது. சோ அப்படிங்கிறப்ப நீங்க இப்ப எப்படி அர்க்கத் பண்ண முடியும்? அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சு ஸ்டிச் பண்றாங்க இல்லைங்களா, சைடு ஜாயின் பண்ணுவாங்க பாருங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தான் வந்து செக் பண்ணிப்பாங்க. எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்க, ஃப்ரண்ட் சைடு தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அது வந்து அந்த லைனிங்கையும் இதையும் அட்டாச் பண்ணி கொக்கி பீஸ் வி பீஸ் எல்லாம் வச்சிடறாங்கல்ல. வச்சதுக்கு அப்புறம் எது கொக்கி எது வீன்னு தெரியும் இல்லைங்களா. சோ இப்ப கொக்கி பீஸ் பக்கம் எவ்வளவு அகலம் இருக்குது அப்படிங்கறத இங்க பாருங்க. இப்படி எடுத்து பிளவுஸ் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி தளவு இப்படி பிடிச்சுப்பாங்க. இங்க வந்துட்டு ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வச்சு செக் பண்ணிப்பாங்க. நான் இருங்க இப்படியே உங்களுக்கு பிளவுஸ்லயே வச்சு காட்டுறேன். இப்ப நான் பண்ணக்கூடாது, அது ஏங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த இடத்துல இதுதான் கொக்கின்னு நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இது கொக்கி பீஸ் அப்படின்னா இந்த இடத்துல தளவு இருக்குன்னு இப்படி வச்சுட்டு இங்க இப்படி வைக்கிறப்ப பாருங்க, நான் எனக்கு இந்த இடத்துல இருக்கா, நான் இழுக்கிறேன் பாருங்க,
எவ்வளவு தூரம் வந்துச்சு தெரிஞ்சது உங்களுக்கு? கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு பக்கமே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரண்ட் பக்கம் லூஸா போயிடும். நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரண்ட் மட்டும் லூஸ் ஆயிடுச்சுவாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். நீங்க இதை எடுத்து வச்சு செக் பண்றதை கரெக்டா பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா லூஸ் ஆகதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி அண்ணா இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி நான் சும்மா தான் உங்களுக்காக போட்டு காட்டுறேங்க. இப்படி மார்க் பண்ணி இந்த இடத்துல அர்க்கத் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அதாவது கொக்கி பீஸ் வீ பீஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி இது கொக்கி பக்கம் வச்சுட்டோம். இது வந்து வி பக்கம். வி பக்கமும் அதே மாதிரி பாருங்க. வீல இந்த வி துணி விட்டுறணும். இது வந்து உள்ள போற பீஸ், இது கணக்கு கிடையாது. இதை விட்டுறணும். இதை தையல் வருது பாருங்க, ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல இதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு பாடி இப்படி ஆம்கோல் கிட்ட இது மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு எப்படி இப்படி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இப்படிதான் அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை மெஷர் பண்ணிப்பாங்க. இப்ப கண்டிப்பா மெஷர் பண்ணக்கூடாது. சரி, ஏன் இப்ப மெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்ப நீங்க கொக்கி பீஸ் வி பீஸ் எல்லாம் வச்சு தைப்பீங்கல்ல, தைக்கிறப்ப இப்ப நார்மலா நான் இங்க வெட்ட போறேன். வெட்டி எடுத்து வச்சா கூட இந்த இடத்துல கொக்கி பீஸ் வி பீஸ்க்கு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகும் இல்லைங்களா? இங்க ஆம்போல இருந்துட்டு ஒரு டாட் பிடிச்சிட்டு வருவீங்கல்ல, அதுல துணி கம்மியாகும்ல. சோ அப்படிங்கிறப்ப நீங்க இப்பவே அர்க்கத் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுறப்ப துணி கம்மியாயிரும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு பக்கமா இந்த துணியோட அளவு கம்மியாயிரும். அப்ப எப்படி உங்களுக்கு வந்துட்டு துணி ஃபிட்டா வரும்? அப்ப ஒன்னா செஸ்ட் அழுத்திக்கிட்டு இருக்கும், ரொம்ப டைட்டா அழுத்திக்கிட்டு இருக்கும். துணியே பத்தாது. நீங்க என்னதான் அதை லூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா பேக் சைடு கரெக்டா தான் இருக்கு, ஃப்ரண்ட் மட்டும் தான் இப்ப டைட் ஆகுது. அப்ப நீங்க லூஸ் பண்றப்ப ஓவராலா லூஸ் ஆகும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அது வந்து ஃபிட்டிங்கே வராது. சோ இந்த விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, எனக்கு முன்னாடியே கேட்டிருக்கீங்க. பட் இப்பதான் எனக்கு வந்து அவங்க கேட்டவும் சரி இதுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ அதனால எப்பவுமே துணியை இப்ப வெட்டுறப்பவே ஃப்ரண்ட் பார்ட்டோட இதை வந்துட்டு அர்க்கத் பண்ணாதீங்க. மேபி நீங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அது கரெக்டா இருக்கு, உங்களோட மெத்தடே கட்டிங் மெத்தட் வேற இருக்குன்னா விட்டுருங்க, நீங்க அதை குழப்பிக்க வேண்டாம். இந்த மெத்தட் என்னோட மெத்தடை நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப நீங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை நீங்க வந்துட்டு அர்க்கத் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இடுப்பை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இடுப்புமே எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்கல்ல, டாட் பிடிச்சிருவாங்க, கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சிருவாங்க, பட்டியெல்லாம் வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி, இது கொக்கி பக்கமா, கொக்கி பக்கம் பட்டியோட அகலம் எவ்வளவு இருக்கோ இப்படி எடுத்து வைப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சு எங்க இருக்கோ இங்க வந்துட்டு இப்படி மார்க் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வி பக்கமும் அதே மாதிரி தான். விய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்ல இருந்துதான் வச்சு செக் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் வந்துட்டு அவங்க ஃப்ரண்ட் பார்ட்ல அளவுகள் எடுத்துப்பாங்க. இது எதுவுமே வந்துட்டு நான் கட் பண்றப்ப பண்ண மாட்டேன். நானும் இல்ல, அண்ணா கட் பண்ணாங்கனாலும் முன்னாடியே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தைக்கிறப்ப மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடே வேற. லேடிஸ்னா நம்ம வேற மாதிரி நீங்க கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க, கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கிறவங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். பட் இவங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து பினிஷிங் பர்ஃபெக்டா வந்துடும். அதே சமயம் வேலை கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. இப்போ கண்டிப்பா நான் இந்த 2 கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். நீங்க பார்த்தவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா புரியாமலாம் இருக்காது. ஓகே, இப்போ எல்லா அளவுகளும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வெட்டிடலாம். அப்புறமா வந்து ஃப்ரண்ட் பக்கத்துல வந்து ஆண்கள் குடைய மாட்டீங்களாங்கக்கா பாடியில அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நாங்க குடைய மாட்டோம். நீங்க இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, எந்த வீடியோலயாவது நான் குடைஞ்சதை காட்டியிருப்பேன்? நான் காட்டியிருக்கவே மாட்டேன், குடையும் மாட்டோம். ஏன் அப்படின்னா அது தேவைப்படாது. ரொம்ப ரேரா 100ல ஒருத்தருக்கு தான் அந்த வந்து குடையிறது தேவைப்படும். அது அவங்களுக்கு மட்டும் தேவையானா பண்ணுவோமே தவிர எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஃப்ரண்ட் பக்கம் பாடியில குடைய மாட்டோம். ஆனா போட் நெக்கா இருந்தா கண்டிப்பா குடையணும், அதெல்லாம் வந்து குடையாம விடக்கூடாது. பட் நார்மல் நெக்குக்கு கண்டிப்பா நாங்க குடையறது இல்ல. உங்களுக்கு குடைஞ்சு தைச்சாதான் ஃபிட்டிங் வருது கன்ஃபார்ம் இதா இருக்குன்னா நீங்க தாராளமா பண்ணுங்க, அதெல்லாம் நீங்க மாத்திக்க வேண்டாம். பட் நாங்க அந்த மாதிரி பண்றது இல்லை. ஓகே, இப்ப வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டியாச்சு. இப்ப கிராஸ் பட்டிக்கு சென்டர் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். பாருங்க, சென்டருக்கு ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கு, அந்த பத்தாவது இடம் எங்க வருதுன்னு தெரியல. பாருங்க, ஸ்லீவ் ஃப்ரண்ட் பக்கத்து பார்ட் வந்து 2ஆ மடிச்சுக்கோங்க, ஷோல்டர் வந்து 2ஆ பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து 2ஆ பிடிச்சுக்கணும். ரொம்ப இப்படி மேல தூக்கி வரக்கூடாது, துணி சுருங்குதா. அதே மாதிரி கீழே இப்படி இழுத்துக்கிட்டு போக கூடாது. கரெக்டா வந்துட்டு நீங்க கீழேயும் 2ஆ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல சென்டர்ல வந்துட்டு ஒரு கீறி விடுங்க, பாயிண்ட் விழுந்துரும். அந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதுல இருந்து பட்டிக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்றோம். 2 இன்ச்சு தான் நம்ம எப்பவுமே ஸ்டாண்டர்டா வைக்கிறது. கொக்கி பக்கம் 2 இன்ச்சு உயர வைக்கிறேங்க, சைடு ஜாயிண்ட் 2 இன்ச்சு உயர வைக்கிறோம். இது எப்படி சொல்றதுன்னா இதான் ஸ்டாண்டர்டு. ஒரு 90% ஆளுங்களுக்கு இப்படிதான் வைப்போம். ரொம்ப ரேரா சிலருக்கு இந்த ஃப்ரண்ட்ல கூட இதே அளவு தான் வைப்போம். சைடுல மட்டும் சைடு ஜாயின் பண்றோம் இல்லைங்களா, அதுல கூட 1.5 அந்த மாதிரி கூட வைப்போம். அது அவங்களோட பாடி பொறுத்து தான். ஓகே, இப்போ வந்துட்டு இதை கோடு போட்டு வெட்டிடலாம். பட்டிக்கு வந்துட்டு எப்படி மார்க் பண்றது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம புதுசா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியாது.
அது எப்படி நான் பண்றேன்னு அந்த மெத்தட் மட்டும் சொல்றேன். ரொம்ப ஈஸி தான், இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி இதுதான். அதே மாதிரி அளவும் மாறாம கரெக்டா வந்துடும். பாருங்க, கோடு போட்டுட்டு இப்ப வெட்டதுக்கு அப்புறம் தெரியும் பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஒட்டு போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது நம்ம சொன்னோம்னா. அது எப்படி இதாக போகுது. அப்புறம் கேட்குறாங்க, என்ன மாதிரி தான் அந்த அக்கா இருக்காங்க, அவங்களும் அப்படியே தானே தைக்கிறாங்க, பிளவுஸ்லேயே சார் சேரீல ஒரு பிளவுஸ்லேயே தைச்சுக்கிறாங்க, லைனிங்கும் அவ்வளோதான் இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் மட்டும் பத்தலைங்கிறீங்க அப்படிம்பாங்க. பாருங்க, நல்லா உங்களுக்கு தெரியுது பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு தூரம் பத்தலைன்னு சொல்லிட்டு. அண்ணா வந்து இங்கெல்லாம் ஒட்டு போட்டா சம்டைம் புடுங்கிரும் பாரு, அதனாலயே வந்து போடக்கூடாதுன்னு இல்லை, போட்டா டேமேஜ் ஆனா நமக்கு வம்பு, அதுக்கு சொல்றதா, நல்லதுக்கு தான் சொல்றோம். அந்த ஒரு 5 ரூபா 6 ரூபாயில வந்து எண்ணெய் வந்துட போகுது. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாமே பிளவுஸ் எல்லாம் லைனிங் எல்லாம் மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ கிராஸ் பட்டிக்கு எப்படி வந்துட்டு நாங்க மார்க் பண்றோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, பேக் போர்ஷன் எடுத்து பிளவுஸை மேல வச்சு தைச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களா. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்லயும் வந்துட்டு லைனிங் எல்லாம் வச்சு எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிருவீங்க. இந்த டாட் எல்லாம் பிடிச்சிடணும், 3 டாட்டையும் பிடிச்சிடணும். அதுக்கப்புறமா பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து செக் பண்ணணும், முன்னாடியே செக் பண்ணக்கூடாது. சரியா, நான் உங்களுக்கு வந்து ஐடியா எப்படி பண்றேங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இப்போ வந்து பாருங்க, பேக் சைடு அடியில போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து அந்த கொக்கியெல்லாம் சரி டாட் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி துணி இப்படி தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். சரி, இதை இப்படித்தான் இருக்கும் கரெக்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, வைக்கிறப்ப மேல ஷோல்டர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஷோல்டர் வந்துட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். மற்றபடி இந்த ஆங்கோல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க டாட் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா முன்ன பின்னதான் இருக்கும். ஓகேங்க, இப்படி இந்த மாதிரி கரெக்டா போட்டுக்கோங்க. இங்க வந்து ஆங்கோல் ஃப்ரண்ட்ல நீங்க டாட் பிடிக்கிறதுனால கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி தூக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டீங்களா, போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கொக்கி பார்ட் வீ பார்ட் இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்மளோட பேக் சைடு மடிச்சடிக்கிற இடம். சரிங்களா, ஸோ மடிச்சடிக்கிற இடமா இப்போ இந்த கோடு நம்மளுக்கு கண்டிப்பா மேல தெரியும்ல, இதோட உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேல் பீஸ், அதாவது எப்படி சொல்றது, ஃப்ரண்ட் பார்ட்ல தான் நம்ம இருந்து உயரம் செக் பண்றோம். இதுல ஒரு 1/4 இன்ச்சு மேலேயே வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா தைக்கிறதுக்கு வேணுமில்ல. ஸோ அதனால 1/4 இன்ச்சு மேலேயே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க பட்டி ஜாயின் பண்றதுக்கு அங்க பட்டியில துணி விடுவீங்க, இந்த அளவே செக் பண்ணணும். ஒருவேளை நீங்க இதுல இருந்து எக்ஸாக்டா எடுத்துட்டீங்கன்னா வச்சு தைக்கிறப்ப இது வரைக்கும் தைச்சிருவீங்க, அப்ப வந்துட்டு பட்டி வந்து மேலே ஏறிடும். அதனால அளவையும் செக் கரெக்டா எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு மேல டேப் வச்சு எடுக்கிறீங்க. இவங்களுக்கு 2.25 வருது, இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, 2.25 இருக்கு. அதே மாதிரி சைடுங்கிறது இந்த பேக் சைடோட இந்த மார்க் இருக்கு பாருங்க, கரெக்டா எக்ஸாக்டான அளவு மார்க், இந்த மார்க் தான் நம்மளுக்கு கணக்கு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது நமக்கு கணக்கு இல்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ். சரியா, இந்த இதுதான் நம்மளுக்கு கணக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி 1/4 இன்ச்சு துணி மேல விட்டுட்டு இங்க செக் பண்றீங்க, 2.4 இருக்கு எக்ஸாக்டா. இதுதான் பட்டியோட அகலம். ஃப்ரண்ட் பக்கம் 2.25, சைட்ல வந்துட்டு 2.25. சரியா, இப்ப நீங்க பட்டி மார்க் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப துணி வந்து பட்டிக்கு எடுத்து போட்டிருக்கீங்க இந்த மாதிரி, இதுதான் நீங்க ஃப்ரண்ட் பக்கம் பண்றீங்க அப்படின்னா இந்த கீழே தையலுக்கெல்லாம் வந்துட்டு அண்ணா கொஞ்சம் துணி விடுவாங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி உண்டுனா இருந்தா 1 இன்ச்சுக்கே கூட விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டீங்க. விட்டுட்டு இங்க இருந்து 2.25 தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ 2.25 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஸோ நீங்க 1/4 இன்ச்சு தைச்சிங்கனாலும் சரி, 1/2 இன்ச்சு தைச்சிங்கனாலும் சரி, அது உங்க விருப்பம், எவ்வளவு வைக்கிறீங்களோ அது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 3.25 வைக்கிறேன், 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 வைக்கிறேன். சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது இதோட அகலம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. இதோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, ஒரு 11 இன்ச்சு, அதுல இருந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. எக்ஸாக்டா அதே அளவு வைக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப ரேரா சிலருக்கு வந்து பட்டியோட அகலம் ஜாஸ்தியா இருக்கும், அதனால அப்படி பண்ண வேண்டாம். இது வந்துட்டு ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச்சு வச்சீங்கன்னா போதும், அதாவது பட்டியோட நீளம். நான் வந்துட்டு ஒரு 11.5 இன்ச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டணுங்கிறதுனாலதான் இப்ப நான் வெட்ட மாட்டேன். இந்த இடத்துல 2.25 இருந்துச்சா, அப்ப 2.25 வந்துட்டு இதோட உயரம் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, சோ இப்படிதான் நம்ம வந்துட்டு பட்டியோட உயரத்தை மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்ல எவ்வளவு அளவு இதுல எடுத்தோமோ அதுல இருந்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும், சைடுல எவ்வளவு எடுத்தோமோ அதுல இருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும். ஆனா எடுக்கிறப்ப கண்டிப்பா இங்க 1/4 இன்ச்சு சேர்த்தி தான் நீங்க வந்து எடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. சோ இப்ப எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வளைக்கணுமோ, நான் எனக்கு வளைச்சுன்னா நான் ஒரு மாதிரி பண்ணிடுவேன், கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். இப்படி ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிட்டு எடுத்து வச்சு தைச்சு பாருங்க. பட்டி மேலே ஏறுது, கீழே ரொம்ப இறங்கிட்டு வருது, அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்குமே வராதுங்க. பெர்ஃபெக்டான அளவுல இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெத்தடை வச்சுக்கணும். அப்படியே பிளவுஸை போட்டு போட்டு அட்டை காப்பி அடிக்கவே கூடாது. அட்டை காப்பி அடிச்சிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கா சுயமா தோன்றவே தோணாது. ஏதாவது தப்பு பண்ணாலும் அது சரி பண்ணவும் தெரியாது. அதே மாதிரி அளவெடுத்து தைக்கணும் அப்படின்னா உங்களால தைக்கவே முடியாது கண்டிப்பா. ஸோ அதனால இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிக்கணும். சரியா, ஓகே, அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு லைனிங் பிளவுஸ் வந்து ஃபுல்லா வெட்டிட்டேன். இப்ப பிளவுஸ் மேல வச்சு வெட்டுறது எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், எல்லா வீடியோலயும் நம்ம சொல்றதுதான்.
ஸோ அதனால அது காட்ட வேணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு 2 டவுட் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒன்று, ஸ்லீவ்ல வந்துட்டு கச்சை பகுதி கம்மி பண்றோம் இல்லைங்களா, அது வந்துட்டு 3 இன்ச்சு தான் கம்மி பண்றோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை ஏன் நான் அர்க்கத் பண்றது இல்லை, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்றப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ்க்கு நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாம அவங்க ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டெய்லர்ஸ்க்கு நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெய்லரிங் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.